கிறிஸ்து தரும் அமைதி. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். லூக்கா 24:38-39-40. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியினை அறிந்து கொண்ட மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் அவர்களோடு இருந்த மற்ற சில பெண்களும் அந்த செய்தியினை சீடர்களிடம் சொல்லும்படியாக விரைந்தனர். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று கேள்விப்பட்டதுமே அவர்கள் பல கேள்விகளோடு குழப்பங்களோடு காணப்பட்டார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வந்து, இன்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்னும் அவர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள். இயேசு அவர்களுடைய பேசி அவர்களுடைய சந்தேகங்களையும் பயத்தையும் மாற்றி வைத்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் பல கேள்விகளோடும் குழப்பங்களோடும் பயத்தோடும் இருக்கின்றோம். நம் நடுவே வருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு அமைதியை தருவார். மாவீரன் நெப்போலியன் தான் போர் செய்த இடமெல்லாம் வெற்றி பெற்றான். காரணம், யுத்தம் செய்யும் இடத்தில் நெப்போலியன் ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார் போர் வீரர்களை. போர் வீரர்கள் ஆர்வமுடன் ஒருமித்த மனதோடு யுத்தம் செய்து வெற்றி வாகை சூடினர். கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயமில்லை. வியாதி, உபத்திரவம், வியாகுலம் வந்தாலும் வெற்றி பெற்று விடுவோம். கிறிஸ்து இல்லாத வாழ்வில் நமக்கும் சீடர்கள் பூட்டிய அறைக்குள் அங்கலாய்த்த நிலைதான். கிறிஸ்து தரும் அமைதி என்பது பாடுகளின் ஊடாக நம்பிக்கை தரும் விசுவாச வாழ்வு ஆகும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.